வணக்கம் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள் கொலை செய்து வருகிறார்கள். திமுக ஆட்சி என்பது படு கேவலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. தமிழ் சமூகத்திற்கு எதிராக செயல்படும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். பொதுவாகவே கோனார் சமுதாய மக்கள் எவன் நம்மளை தூக்கி போட்டு வெட்டுறானோ, குத்துறானோ, கொலை செய்கிறானோ, நம்ம சொத்துக்களை அபகரிக்கிறானோ அவனைத்தான் இன்னும் தூக்கி பிடித்து கொண்டாடுகிறார்கள். அவன் பின்னாடி தான் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். இது பயமா இல்லை அவன் வெட்டினாலும் குத்துனாலும் அவனைத்தான் நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாடணுமன்றது தெரியாமல் வாழ்கிறாங்க. தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இங்கு நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் போர்க்குடி பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு தமிழ் சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேர்த்தையும் கொலை செய்கிறார்கள், அத்தனை பேர்த்தையும் அச்சுறுத்துகிறார்கள். கோவிலை கட்டியது எல்லா ஊர்லேயும் கிராமங்களில் இருக்கிற கோவிலுக்குள்ளே அனைத்து சமுதாயத்துடைய உழைப்பு இருக்குது. அனைத்து சமுதாயமும் அந்த கோவிலை கட்டி உருவாக்கிறாங்க. உருவாக்குனதுக்கப்புறம் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் போர்க்குடி பரம்பரை என்று சொல்லி அந்த கோவிலுக்குள் பட்டியல் சமுதாய மக்களை வரவிடுவதில்லை. அச்சுறுத்துவது, கொலை பண்ணுவது, அவர்கள் சொத்துக்களை அபகரிப்பது, இப்படி காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பதவி வெறி அதிமுக, திமுக, பாஜக 4 கட்சியில் இருக்கிற திருட்டு அயோக்கியர்கள், ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள் நம்ம திருடி பிழைக்கிறத விட அரசியலில் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட செயலாளர் பதவியை கையில் வச்சுக்கிட்டு இது ஒரு கூலிப்படைகளை கூட வச்சுக்கிறது. அந்த கூலிப்படையில் நீங்கள் எல்லா அமைச்சர், எம்எல்ஏ பின்னாடி எவேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா கூலிப்படையில் ஒரு கூட்டமே இருக்குது. அந்த பதவியை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களாக இருக்கட்டும், கோனார் சமுதாய மக்களாக இருக்கட்டும், நாடார் சமுதாய மக்களாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஃபோன் போட்டு எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? எந்த இடத்துல வச்சுக்கலாம், வெட்டலாமா, குத்தலாமா, நீ என்ன எங்கள் சாதியை பற்றி பேசுகிற,